ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறுகடி ஆசையில வந்து சிட்டி நேரா போய் கோயில் நிர்வாகத்திட்ட வந்து சிசி கேமரா தேவைப்படுதுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க வந்து, "நீங்க வந்து பிரைவசியா நாங்க யாருக்கும் தர்றதில்ல. போலீஸ் ஸ்டேஷன்லயோ அல்லது கோர்ட்லயோ ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. நாங்க கண்டிப்பா தர்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து அவரு வந்து, "நான் இல்லங்க நான் சத்யாவோட ஃப்ரெண்ட்ல" சொல்றாங்க. "அப்படியா இருந்தாலும் நாங்க யாருக்கும் குடுக்குறதில்லங்க. ஏன்னா இத ஏற்கனவே மீனா ஒரு தடவ என்ட்ட கேட்டாங்க" அப்படின்னு சொல்லிடுறாரு. ரோஹினிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாப்புல. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாப்புலன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹினிட்ட வந்து, "நீங்க வந்து ஸ்டேஷன் மூலியமா வந்து சிசி கேமரா கைப்பற்றிருங்க. நான் வந்து அத ஆள மட்டும் அடையாளம் காட்டுங்க. நான் கண்டிப்பா அந்த ஆள நான் கண்டிப்பா தூக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. "நீங்க பேசுறது வந்து மீனா வீட்டாளுக கேட்டாங்களா?" அப்படிங்கும்போது, "ஆமா" அப்படின்றாரு. "அவங்க இல்லாதப்ப நீங்க போயிருக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. "அவங்க இல்லாதப்ப நான் போற மாரி இருந்துச்சுன்னா, நைட்ல தான் போய் வாங்குற மாரி இருக்கும்" அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. "சரி நான் அத பார்த்துக்கிறேங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூத்து வந்து மலேசியாவிலேருந்து வந்த அந்த தம்பதியர்கள வந்து நேரா வீட்டுக்கு கூட்டு வந்து காஃபி சாப்பிட விட்டுட்டு, எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்போ வந்து நம்ம அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா, "இவங்க மலேசியாவான்னா?" "ஆமா, பார்லர் அம்மாவோட ஊர் தான் அவரு" அப்படின்னு சொல்லும்போது, "அச்சச்சோ! அப்படியா? அப்ப நல்லாதான் போச்சு. ஏன்னா, என் மருமகன் வந்து வ அங்க மலேசியாவிலேருந்து தான் நாங்க பொண்ணு எடுத்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஜயா வந்து ரோஹினிய கூப்பிட போறாங்க. அடுத்து என்ன நடக்கல அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.